ஹாய் கைஸ், ஏஜஸ் விலாக்ஸ் அண்ட் ஏஜஸ் வெதர் அப்டேட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம ஒரு கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா 1 kg ஆனியன் வச்சு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம். இது எல்லாரும் வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் போடுறதுக்கு தான் இது பண்ணேன். ஓகே, இன்னைக்கு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ஸாகவும் எடுத்துக்கலாம். மழை பெய்யும் போது நல்ல ஒரு சூடா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஒரு ஐடியாவா பண்ணலாம். இன்னைக்கு 1 kg எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆனியன் 1 kg அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் உதிரியா பண்ணணும். இது நான் உங்களுக்கு எப்படின்றது நான் அடுத்தடுத்த செகண்ட்ஸ்ல நம்ம காட்டலாம். அதுக்கு தேவையான ஜாமான் பாத்தீங்கன்னா நான் 2 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். அதை தாண்டி பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 6 எடுத்திருக்கேன். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ப அந்த ஒரு டேஸ்ட் ஃபிளேவருக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு இருக்கு. அது சோம்பு ஒரு அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். காரமும் கறி மசாலா கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் சால்ட் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இது கூட ஆட் பண்ற ஒரு கடல மாவு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிராண்டுன்னு ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை நான் ட்ரை பண்றேன். அதே வேலையில அரிசி மாவு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு பாத்தீங்கன்னா இது 1/2 kg அளவுக்கும் இது ஒரு 100 கிராம் 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஸ்டைல பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இல்லைங்க, நம்ம விறகு அடுப்புல தான் நம்ம செய்யறோம். அது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த பூண்டு பச்சை மிளகாவை நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இடுக்கி இருந்துச்சுன்னா வச்சு இடிச்சு அதை மசிச்சு எடுத்துக்கலாம் தனியா. ஓகே, நம்ம இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். இப்ப இந்த பூண்டு பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இடிச்சு வச்சாச்சு. அடுத்தபடியா அது பக்கத்துல இருக்க அந்த சோம்பு பாத்தீங்கன்னா நீங்க நுணுக்கி நல்லா கொஞ்சம் மசிச்சு கூட போட்டீங்கன்னா வச்சுங்களேன், இன்னும் வாசனை கமகமன்னு இருக்கும். அப்படியே அந்த கிறிஸ்பினஸோட அந்த ஸ்மெல் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சேர்த்து சாப்பிட்றதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆனியனை நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டி இருக்குல்ல, இதை நம்ம பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கான முறை எப்படி அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இந்த ஆனியனை பாத்தீங்கன்னா ஜென்டிலா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உடச்சி விடணும். ரொம்ப அழுத்தமாக பண்ணக்கூடாது, ஏன்னா நீர் விட்டுரும். நீர் விட்டுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி இதில் இருக்க தண்ணியை தான் நம்ம அந்த மாவு சேர்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். தேவையானா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜென்டலாக இந்த மாதிரி பண்ணி அதை எல்லாத்தையும் உதிரியாக ஆக்குவோம். இப்போ இந்த ஆனியனை பார்த்தீங்கன்னா உதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாவுலாம் கடல மாவு எடுத்துருக்கோம், அரிசி மாவு எடுக்கிறோம், அதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 kg கடல மாவு ஆட் பண்ணுறோம். அதை தாண்டி அதுக்கப்புறம் 100 கிராம் இல்லைனா 150 உங்களுடைய அந்த கிறிஸ்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு லைட்டாக ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு இதாக வைக்கிறேன். ஆயில் பிடிக்காது அப்படின்றத தாண்டி அது அதாவது இருகல் ஆகிடும் அரிசி மாவு அதிகமாக ஜாஸ்தியாக அப்படின்ற மாதிரி போகும்போது. அதுக்கு முன்னாடி இதில் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். அப்போ அது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும்னா நல்லா. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஆனியனில் நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பேக்கெட் பார்த்திங்கன்னா நான் டேஸ்டி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்க. ஏன் இந்த ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாவை பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்க்கும்போதை விட இந்த ஆயிலோடு சேரும்போது எல்லாருக்கும் எல்லா இதுவும் பற்றி ஈவனாக போய் படியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாவை அப்படியே ஃபுல்லாக 1/2 கிலோ அப்படியே கொட்டிடுறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதுக்கும் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நான். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தனி மிளகாத்தூள் பாக்கெட்டில் கொஞ்சம் அதுக்கு தேவையான காரமும் கறி மசாலும் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 கையிலையும் தான் நம்ம அதை பிரட்டி கொடுக்கணும். ஓகே, நான் இதை நான் வீடியோ என்னால் நான் ஒரு கையில் எடுத்து நான் இதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்றதால நான் அது பண்ணுறேன். ஓகே, நான் அது ஆஃப்லைனில் நான் போயிட்டு அதை நான் மசிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை கலந்து வச்சுட்டேன்னு சொல்லலாம். இந்த பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஆயிலை நம்ம ஹீட் பண்ணி அதை நம்ம அதில் போட போகிறோம். ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். ஏன்னா அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டைட்டாக இருகலான மாதிரி ஃபீல் ஆகிடும். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அழுத்தவும் கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே மேலாக அந்த மாவை அப்படியே பிரட்டி எடுத்து ஆயிலெலாம் ஊற்றி நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆயிலில் ஹீட் பண்ணி நம்ம ஃபைனாக நம்ம எடுக்க போகிறோம்.
இது வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி வீடியோவில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயும் சரி, டீ கடை பக்கோடா வந்து ரெடியாக ஆக போகுது. ஹாய் கைஸ், இப்போ நம்ம அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் வந்து போடுறோம். அது பார்த்திங்க ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கையில் அப்படியே அந்த மாவை எடுத்து அப்படியே பிரித்து போட்டு எடுக்க போகிறோம். ஆனியன் பக்கோடா வந்து போட்டிருக்கோம் உள்ள, இப்போ வெந்துட்டுருக்கு. இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து கடைசியாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம அந்த ஆனியன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பொரிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குங்க. அப்படியே உடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டீ கடை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நான் வந்து நிறைய வீடியோஸு ஸ்நாக்ஸாக நான் வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏஜஸ் விலாக்ஸோடு இணைந்திருங்க. அதே மாதிரி ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வீடியோஸை நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.